பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னடி இதெல்லாம் இப்ப எதுக்கடி சாரி எல்லாம் கட்டி விட்டுருக்க நீ? மித்ராலிங், இந்த கொஸ்டினை நீங்க லட்சுமி அம்மா கிட்ட தான் கேட்கணும். லட்சுமி அம்மா தானே இன்னைக்கு முகூர்த்தத்துக்கு சாரி எடுக்க போறோம், அதனால 2 பேரும் சாரியில வாங்கன்னு சொன்னாங்க. இந்த கொஸ்டினை அம்மா கிட்ட கேட்காம நீ எதுக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என்னடி பாயிண்டா பேசுறதா நினைப்பா? அப்படிலாம் ஒன்னும் இல்ல மித்ராலிங், நான் ஒன்னு சொல்லவா? இந்த சாரியில நீ சும்மா அப்படி இருக்கடி, எனக்கே உன்னை சைட் அடிக்கணும் போல இருக்கு. கண்டிப்பா ஆதி சார் உன்னை பார்த்தோன்னே இன்னைக்கு பிளாட்டாக போறாரு பாரு. வைஷு என்னடி? பர புதுசா என் மித்ராலிங்க்கு வெக்கம்லாம் வருது. ஐயோ போனை வேற எங்க வச்சேன்னு தெரியல. இல்லைன்னா நீ வெக்கப்படுற அழக நான் ஷூட் பண்ணி வச்சு அப்பா பாத்துக்கிட்டே இருப்பேன். மித்து, நீ வெக்கப்படும் போது கூட செம்ம கியூட்டா இருக்கடி. வைஷு போதும் போதும்டி, ரொம்ப தாண்டி பண்ற. என்னதான் இருந்தாலும் உங்க அளவுக்கு ஈடாக முடியாது மேடம். ஏன்னா நான் எப்ப வச்சுதான் அழகா இருப்பேன், நீ எப்பவுமே அழகடி வைஷு. அது சரி, மடக்கிட்டாயா? அப்படிலாம் இல்லடி. சரி போலாமா? போலாம் மித்து. ஹே தேவி, இந்த ஹாஃப் சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. நான் அழகுன்னு எனக்கே தெரியும், யாரும் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தேவி, இப்ப எதுக்கு நீ இப்படி பேசுற? வைஷு விடு வைஷு, நான் ஒண்ணு தப்பா பேசல வைஷோக்கா. வைஷோக்கா, எனக்கு ஐலைனர் போட்டு விடுறேன்னு சொன்னீங்கல்ல, போட்டு விடுங்க, நான் அதுக்கு தான் வந்தேன். என்ன ஐலைனரா? தேவி, நீ ஆல்ரெடி ஐலைனர் போட்ட மாதிரி தான் இருக்கு, இது மேல எங்கேருந்து போடுறது? ஆமாக்கா, நான் ஆல்ரெடி போட்டுட்டேன்னா. ஆனாலும் நீங்க உங்ககிட்ட உள்ள ஐலைனர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான். இட்ஸ் ஓகேக்கா, நீங்க மேலேயே போட்டு விடுங்க. இவன் பைத்தியமா? ஏற்கனவே ஐலைனர் போட்டிருக்கா, அது மேலே போட்டு விட சொல்றா. சரியா லூஸா இருப்பா போல. வேற வழியே போட்டு விட்ட வேண்டியதான். சரி தேவி, வா போட்டு விடுறேன். வைஷோக்கா, அப்புறம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதையும் போட்டு விடுங்க. தேவி, அதான் ஃபேஸ்ல ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் காம்பாக்ட்லாம் போட்டிருக்க போல இருக்கே, பின்ன எதுக்கு அதெல்லாம்? அது நான் சும்மா லைட்டா தாக்கா போட்டு விட்டேன். ப்ளீஸ்க்கா, நீங்க போட்டு விடுங்க. வைஷு, அவ தான் ஆசைப்படுறால, போட்டு விடுறீ. இந்த நல்லவ வேற ஒருத்தி, அவளுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் போட்டுட்டு பேய் மாதிரி தான் இருக்கா. இதுல மேல போட்டா அச்சல் பிசாஸ் மாதிரியே இருப்பா. நமக்கு என்ன வந்திருக்கு? வா தேவி, போட்டு விடுறவா. வெற்றியன, நீங்களும் முகூர்த்த புடவை எடுக்க வரலாம்ல? ஐயோ மித்துமா, அண்ணனுக்கு வரணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து தாண்டா இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. ப்ளீஸ்டா கோச்சுக்காத. சாரி. ஐயோ வெற்றியனா, எதுக்கு சாரி எல்லாம் சொல்றீங்க? இட்ஸ் ஓகே அண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்டர்வியூ நல்லா பண்ணுங்க. ஓகே? சரிடா மித்து, நீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. லட்சுமிமா, இப்ப அவசியம் இந்த கிளவிய முகூர்த்த சாரி எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போயே ஆகணுமா என்ன? ஐஷு, என்னடி பேசுற நீ? உங்க பாட்டி வயசுல பெரியவங்க, அதோட குடும்பத்திலயும் பெரியவங்க. அவங்க வீட்டுல இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு வார்த்தை கூப்பிடலன்னா எப்படி? என்னமோ போங்க. 1000 தான் இருந்தாலும் உங்க மாமியார் உங்களால விட்டு கொடுக்க முடியல. வைஷு, இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாதுடி. உனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுதுல, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரியும். ஐயோ சரிம்மா, டைம் ஆகுது பாருங்க, சீக்கிரம் கிளவி எழுப்பி கூப்பிட்டு வாங்க. இங்க பாருங்க லட்சுமிமா, அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கிளவி மட்டும் அங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சரி சரிடி. அத்தை அத்தை, மா கிளவி நல்லா தூங்குதுன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா, பேசாம இதை விட்டுட்டே போயிடலாம். சும்மா இரு வைஷு. அத்தை அத்தை. சொல்லு லக்ஷ்மி, என்ன? இல்லத்த, ஏற்கனவே சொல்லியிருந்தல மித்ராவுக்கும் வைஷுக்கும் இன்னைக்கு தான் முகூர்த்த புடவை எடுக்க போறோன்னு. அதாத்த, வாங்க போலாம். நான் வரல லட்சுமி, நீங்க போயிட்டு வாங்க. அப்பா, கிளவியே வரலன்னு சொல்லிட்டு ஜாலி. அத்தை, ஏத்த என்னாச்சு? லக்ஷ்மிமா, கிளவியே வரலன்னு சொல்லுது, நீங்க எதுக்கு சும்மா கூப்பிடுறீங்க? வாங்க போலாம். இங்க பாரு லட்சுமி, எங்க எப்போ வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். புடவை எடுக்கிறதுக்கு நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. இல்லத்த, அது ஐயோ லக்ஷ்மிமா, அதான் பாட்டி வரலன்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன? விடுங்க லக்ஷ்மிமா. பாட்டி, நீங்க படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க பாட்டி, நாங்க எல்லாரும் கிளம்புறோம், டைம் ஆகுது. சரி சரி. லக்ஷ்மிமா என்ன யோசனையில இருக்கீங்க? அதான் கிளம்பி வரலன்னு சொல்லிட்டுல, வாங்கம்மா, டைம் ஆகுது போலாம். இல்லடி, உங்க பாட்டி சில நேரம் பேசுறது புரியவே மாட்டேங்குது, அதான். ஐயோ லக்ஷ்மிமா, கிளவி பேசுறது என்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு, இன்னைக்கு புரியா? ஐயோ லக்ஷ்மிமா, டைம் ஆகுது, வாங்க போலாம். சரி சரிடி, வா போலாம். அடடா, வாங்க சம்மந்தியம்மா. மாமா மித்ரா, வாடா வைஷு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன இவங்க சித்திய சம்மந்தியம்மான்னு கூப்பிடுறாங்க. ஓ, அப்ப இவங்க தான் என்னோட மாமியாரா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் சம்மந்தி. அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மி, நானும் ரொம்ப நல்லா இருக்கம்மா. அம்மா, இந்த பொண்ணு யாருமா? அம்மா, இவ தேவி, எங்க வீட்டுக்காரரோட அண்ணன் பொண்ணு. ஓ, மித்ரா வைஷுவோட தங்கச்சியா நீ? தேவி, சாரிடா, நீ யாருன்னு தெரியல பாட்டிக்கு, அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன்.
ம், ஐயோ அம்மா வேற அவங்க வீட்டு ஆளுங்களை பார்த்தா ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்களே. பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும். பாட்டி, அத்தை 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவ எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம ஆசீர்வாதம் வாங்குறா? கடவுளே, இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். அட தேவி, என்னம்மா இது? எந்திரிமா, நல்லாரு. பரவாயில்லையம்மா தேவி, நீயும் உங்க அக்காங்க மாதிரியே நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணாதான் இருக்க. நன்றிங்க அத்தை. எங்கே இவனை காணும்? வந்ததுலேருந்து நானும் சுற்றி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. காலையிலேருந்து அத்தனை ஃபோன் பண்ணினான், கிளம்பிட்டியாடின்னு கேட்டு. ஆனால் இங்கே அவனை ஆளையே காணும். ஒருவேளை வரலையோ? அம்மா, கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. ஆதி தம்பியும் அர்ஜுன் தம்பியும் வரலைங்களாம்மா? லக்ஷ்மி, இதில் தப்பா நினைக்க என்னம்மா இருக்கு? ஆதி அர்ஜுனும் வருணையும் தன்யாவையும் கூப்பிட்டுட்டு டேரெக்டாக கடைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனால தான் நானும் மீனாட்சியும் கிளம்பி முன்னாடியே வந்துட்டோம். ஓ சரிங்கம்மா. அப்போ சம்மந்தி அதுக்கப்புறம் சாவித்ரி வரலைங்களா? சாவித்ரி ஏதோ ஃபோன் பேசணும்னு போயிருக்கா சம்மந்தியம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. அவருக்கு முக்கியமான வேலை இருக்கு சம்மந்தியம்மா, அதான் வரல, தப்பா நினச்சிக்காதீங்க. ஐயோ, இதில் என்ன சம்மந்தியம்மா இருக்கு? லக்ஷ்மி, கேட்கணும்னு இருந்தால் மறந்தே போயிட்டேன். உங்கள் மாமியாரும் ஊர்லேருந்து வந்திருக்கிறதா சொன்னல, உங்கள் மாமியாரை அழைச்சிட்டு வரலையாம்மா? இல்லைங்கம்மா, அது அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதாம்மா வரல. ஓ அப்படியா, சரிம்மா. ஆனால் கண்டிப்பாக அவங்கள ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வாமா. எனக்கும் என்னோட சம்மந்தியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. சரிங்கம்மா, கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு வரேன். வந்து இவ்வளோ நேரம் ஆகிட்டு, ஆனால் நம்மளால இன்னும் காணுமே. ஆதி மாமா, எப்போ வருவீங்க நீங்க? உங்களுக்காக நான் ஆசையா எவ்வளோ அழகா ரெடியாகி வந்திருக்கேன்னு தெரியுமா? ஐயோ, இவர் வேற எப்போ வருவார்னே தெரியலையே. ஐயோ, வந்துட்டாரு. அடடா, ஆதி தம்பி அர்ஜுன் தம்பி, வாங்க. அம்மாடி தன்யா, எப்படிமா இருக்க? ஆண்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் நீஸ், 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அத்தனாரே. ஐயோ, என்னைய மித்துக்குட்டி சாரியில கட்டிட்டு வந்திருக்கா. ஐயோ, சாரியில என்ன இவ்வளவு அழகா இருக்கா, பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. வைஷு இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கா. அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி நெத்தியில பொட்டு வச்சு ஜடையெல்லாம் பின்னி போட்டு ரொம்ப கியூட்டா இருக்கடி. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்களா சொல்லு ஊத்துறதுக்கு. சப்பா, சிப்ளிங்க விடுற சொல்ல பார்த்தா இந்த கடை இன்னும் கொஞ்ச நேரத்துல வெள்ள வந்த மாதிரி ஆயிரும் போல இருக்கு. ஹிட்லர் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கான். அது சரி, என்னோட ஹிட்லருக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா தான் இருக்கும். ஐ லவ் யூ ஹிட்லர். அர்ஜுன் இந்த டிஷர்ட்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. டேய் என்னடா? ஐயோ டேய், எதுக்குடா அப்படி அண்ணனும் தம்பி கடையில் நின்றுகிட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க? டேய், எதுக்குடா இப்படி ஏதோ பார்க்காத பொருளை பார்த்த மாதிரி 2 பேரும் இப்படி வச்சகன் வாங்காம பார்த்துட்டே இருக்கீங்க? நம்ம பேசுறது இவனுங்க 2 பேருக்கு காதுல விழுதா இல்லையானே தெரியல. டேய் ஆதி, டேய் நான் பேசுறது உனக்கு காதுல விழுதா இல்லையாடா? ஏன் விழல? நல்லா விழுது மச்சான். எதே காதுல விழுதா? டேய், அப்படி எதுக்குடா நீ அப்படியே நான் பேசுறது காதுல விழாத மாதிரி நின்றுட்டே இருக்கா? இதுக்கு என்ன அர்த்தம்? டிஸ்டர்ப் பண்ணாம மூடிக்கிட்டு நில்லுன்னு அர்த்தம். என்னது அட்ட பாவி, அப்ப வேணும் தான் காதுல விழாத மாதிரி நின்றுட்டு இருக்கியா நீ? ஆதி, என்ன அப்படி மானத்தை வாங்குற? மித்ரா சிஸ்டர், நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானடா. ஏதோ இன்னைக்குதான் பல வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி இப்படி சொல்லி விட்டுட்டு இருக்கா. அவருக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இல்ல மச்சி, போதுமா? ஆள கொடுமடா சாமி. இந்த நாய் இந்த ஜென்மத்துல தெரிந்தாது. பக்கத்துல ஒரு நல்லவன் நிக்கிறானே, அவன் என்ன பண்றான்? அண்ணன் 4 அடி பாஞ்சா தம்பி 8 அடி பாய்மா போல இருக்கே. இவனையா நல்லவன் சொன்னோம், இவன் அவனுக்கு மேல வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். கடவுளே, அது சரி, இவனுங்க 2 பேரையும் நம்ம இப்ப கூப்பிட்டுட்டே இருந்தோம்னா 2 நாயும் வேணும்னே காதுல விழாத மாதிரி தான் நிக்கும். வேற வழியே இல்ல. பாட்டி, என்ன எவ்வளவு நேரம் பாட்டி இங்கே நிக்கிறது? எல்லாரும் வந்து வேலையை ஆரம்பிக்கலாம்ல? பாவீங்களா, இவ்வளவு நேரம் பைத்திய மாதிரி ஒருத்தன் பேசினானே, என்னன்னு கேட்போன்னு ஒரு வார்த்தை கேட்கல. உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு 2 பேரும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வரீங்களோ? நான் வேணும் தாண்டா அப்படி சொன்னனே. நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் வேணும்னே நான் பேசுறத காதுல வாங்காம நின்னீங்களா? அதனால தாண்டா நான் வேணும்னு தாண்டா பண்ணினேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்டா. டேய் போங்கடா, நீங்க எவ்வளவு துப்புனாலும் நான் தொடச்சுக்க வேண்டாம். இப்ப பாருங்கடா. பாட்டி டைம் ஆகுது பாட்டி, புடவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஆமாண்டா வருண் கண்ணா, சரியா சொன்ன, வந்த வேலையை ஆரம்பிக்கலாம். எப்படி டேய் மூடிக்கிட்டு வாங்கடா, நேரம் ஆகுது பாருங்க, பாட்டி கூப்பிடுறாங்க. சிறுட்டி மவனே, தனியா மாட்டுவல இப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. சரியா சொன்னடா தி வருண், தனியா மாட்டுவல இப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. அடச்சி, வாயை முடுகடா. என்னடா இப்படி மாறி மாறி 2 பேரும் வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? டேய், ஏற்கனவே உங்க தங்கச்சி தாண்டா என்ன வச்சிருக்கா, நீங்க 2 பேரும் வச்சுக்கிட்டா ரொம்ப அசிங்கமாயிடாது? அடச்சி, கர்மம் பிடிச்சவனே, என்னடா பேசிட்டு இருக்க? ஐயோ, என்ன இது 2 பேரும் இப்படி முறைக்கிறானுங்க. இதுக்கு மேல இங்க 1 நிமிஷம் இருந்தாலும் வருண் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. தனியா கூப்பிட்டியாமா? இங்க வந்துட்டமா மச்சான், என் பொண்டாட்டி என்னை கூப்பிடுறான். நான் போயிட்டு வரேன் மச்சான், நம்ம அப்புறமேல் மீட் பண்ணுவோம். பாய் மச்சான்.
சரிம்மா லட்சுமி, நல்ல நேரமும் வந்துருச்சு. வந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். முகூர்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே பாருமா லட்சுமி, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? விலையை பற்றி எந்த கவலையும் படக்கூடாது, சரியா? மித்ரா, வைஷு, உங்களுக்கு தாண்டா முக்கியமாக சொல்கிறேன், விலையை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படக்கூடாது, சரியா? உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் மட்டும்தான் எடுக்கணும். அம்மாடி தேவி, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ எடுத்துக்கோ, சரியா? சரிங்க பாட்டி. ஐஷு, மித்ரா, என்னடி 2 பேரும் மாசம் மாசம் நிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்கடி, ட்ரெஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி லட்சுமிமா, வாங்க. ஐயோ, என்ன இது? மித்துக்குட்டிக்கு கல்யாண புடவை நம்ம செலக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆண்டி, வைஷு எல்லாரும் இருக்காங்களே. இப்போ என்ன பண்றது? இப்போ நம்ம போனா தப்பா நினைச்சுப்பாங்களோ? சரி, ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஹிட்லர், இவன் எதுக்கு இங்கே வந்தான்? அப்புறம் அவன் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு போகிறான். என்னன்னு ஒன்றுமே புரியலை. ஆதி சார் வந்தாரு, யோசிச்சாரு, அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. என்னவா இருக்கும்? ஓ, மித்துக்கு சாரி அவர் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ? ஐயோ, நான் வேற ஒருத்தி. அப்படிதான் இருக்கும். சரிடி, வாங்க அந்த பொண்ணுகிட்ட நம்ம போயிட்டு சாரிலாம் எடுத்து விரிச்சு காட்ட சொல்லலாம், சரியா? மா என்னடி? மா, ஆதி சார் நிக்கிறாருமாங்க. என்னடி சொல்ற? ஆதி மாப்பிள்ள நிக்கிறாரா? சரிடி, அவர் நின்னா இப்ப என்ன? என்ன அவர் நின்னா இப்போ என்னவா? ஐயோமா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆதி சார் இங்கே எதுக்கு நிற்கிறாருன்னு தெரியுமா? அவர் மித்துக்கு சாரி செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் தயங்கி அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. ஐயோ, அவர் வேற போறாருமா. என்னடி சொல்ற? ஆனா ஆதி மாப்பிள்ள மித்துக்கு சாரி செலக்ட் பண்ணதான் வந்திருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோமா, அதெல்லாம் அப்படிதாம்மா. நீங்க வாங்க, ஆதி சாரே மித்துக்கு செலக்ட் பண்ணட்டும். சரிடி, போலவா. மித்துமா, நீங்க சாரி பாருடா. நானும் வைஷு, தேவி 3 பேரும் அங்க போய் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் லக்ஷ்மிமா, இங்கே சாரீஸ்லாம் நல்லா தானே இருக்கு, இங்கே பார்க்கலாம்ல? சுத்தம்மா, உங்க பொண்ணு தேரவே மாட்டான். சரியா சொன்னடி, இவளுக்கு புரியுதா இல்லையானே தெரியல. மித்து, இல்லடா, அது நீங்க பாத்துக்கிட்டுடா. நானும் வைஷு தேவியும் அங்க போய் பார்த்துட்டு வரோம், சரியா? எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா நல்ல சாரியை செலக்ட் பண்ண முடியாதுலடா, அதனாலதான். வைஷு தேவி, வாங்க நம்ம அங்க போலாம். சித்தி, இங்கதான் சித்தி நல்ல சாரீஸ்லாம் இருக்க மாதிரி தெரியுது, நம்ம இங்கே எடுக்கலாம். ஐயோ, இவ வேற ஒருத்தி. தேவி, இங்க உள்ள சாரீஸ் எல்லாமே ரொம்ப ஓல்டு சாரீஸா தான் இருக்கும். அங்கதான் ட்ரெண்டிங்கான சாரீஸ்லாம் இருக்கு. நம்ம வா, அங்க போலாம். ஆமா தேவி, இங்க உள்ள சாரீஸ்லாம் ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கு. அங்கதான் நியூ மாடலா இருக்கும். வா, நம்ம அங்க போலாம். ஓ, அப்படியா சித்தி? சரி, வாங்க போலாம். அப்பா, அம்மா, அவளை முதல்ல அழைச்சிட்டு வாங்கம்மா போலாம். ஐஷோ, லட்சுமிமா, நில்லுங்க. ஐயோ கடவுளே, என்ன இது? இவங்க பாட்டுக்கு இங்க தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு புடவையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதை நான் எப்படி எடுக்கிறது? ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஹாய் மனைவி. ஐயோ, நீங்க என்ன பண்றா? அது என் பொண்டாட்டிக்கு சாரி செலக்ட் பண்ணலாமேன்னு வந்தேன். என்ன, நீ சாரி செலக்ட் பண்ணலான்னு வந்தியா? ஐயோ, நீ பைத்தியம் மணி. இங்கதான் எல்லாரும் இருக்காங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களா என்ன? ஐயோ, எல்கேஜி பாப்பா, அதெல்லாம் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோ இப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன சொல்ற நீ? இங்க பாரு, இது கடையில எல்லாரும் இருக்காங்க. நீ முதல்ல நவுந்து நில்லு. ஹலோ மேடம், நான் வேலைன்னு சொன்னது சாரி எடுக்கிற வேலையை சொன்னேன். எப்ப பார்த்தாலும் அதுலயே தான் உனக்கு நினைப்பு. தருவேன் மாமா, நீ போறதுக்குள்ளார எப்படியாச்சும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன். சாரி எடுக்கிறதா சொன்னானா? நான் வேற என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். என்னடி, இப்பவே வேணுமா என்ன? மாமா ரெடி தான். சரி, அந்த பக்கம் போலாமா? அங்கதான் யாரும் இல்ல. என்னது? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இப்படி சாரி எடுக்கலாம் தானே சொன்னா? வா, சாரி எடுக்கலாம். சரிடி, சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன். சரி, ஓகே, வா, இப்ப நம்ம போய் என் பொண்டாட்டிக்கு சாரி செலக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. கட்டி இடி அம்மையிலேருந்து கடையில எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏன் எவ்வளவு பேர் இருந்தா நான் என் பொண்டாட்டி மேல கை போட்டிருக்கேன். எவன் வந்து என்கிட்ட என்ன கேட்பான்? எவன் கேட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வா, நம்ம சாரி எடுக்கலாம். ஐயோ கடவுளே, இங்க பாரு, நீ மேலேருந்து கை எடுத்தா மட்டும்தான் நான் உன் கூட சேர்ந்து சாரி எடுப்பேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு லட்சுமி அம்மாவு கூடயும் அப்புறம் வைஷு கூட போய் சாரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னது? சரிடி, கை எடுக்கிறேன், போதுமா? அந்த பயம் இருக்கணும். அது வந்ததுலேருந்தே இடுப்பு அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சதா? அதான் கையெல்லாம் கிள்ளி பார்க்க சொல்லி குறுன்னு இருந்துச்சா? அதான் கிள்ளிட்டேன், சாரி. என்னடி? நான் உங்ககிட்ட தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, சும்மா ஹிப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டாதுன்னு. நீ ஹிப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டினா இப்படிதான் கிள்ளுவேன். ஏன் இப்ப கூட எனக்கு மறுபடியும் கிள்ளணும்னு தோணுது. மிதுக்குட்டி, ஒன்ஸ் மோர் மாமா, கிள்ளிக்கவா? என்னது? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஒழுங்கா கை காலெல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்கிறதா இருந்தா நான் சாரி எடுக்க வருவேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு வயசு கூட லட்சுமி அம்மா கூடயுமே போறேன். போ, விடு என்ன.
ஐயோ சரி சரிடி, ஒன்றும் பண்ணல போதுமா. ஆனா தள்ளிலாம் நிக்க முடியாது, வேணா கை காலை வச்சுட்டு சும்மா வேணா நின்னுக்கிறேன். ஓகே சரியா, அப்புறம் வச்சுக்கிறேன். ஏன் மித்துக்குட்டி இப்பவே கூட வச்சுக்கோ, மாமா ரெடியா தான் இருக்கு. டைம் ஆகுது, வா சாரி எடுக்கலாம். மித்து பாப்பா இப்ப சிரிச்சியா? ஆஹா ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இங்க பாரு டைம் ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா வா சாரி எடுக்கலாம். சரி சரிடி, சிரிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால கேட்டேன். சரி வா சாரி செலக்ட் பண்ணலாம். ஹாய் சார். ஹாய் மேம். எந்த ரேஞ்சில சாரி பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த ரேஞ்சில எடுத்து காட்டுவேன். அது அது வந்து என்ன மேம்? இவ இருக்காளே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது ஒரு 1 lakh ரேஞ்சில் சாரீஸ் காட்டுங்க. என்ன 1 lakh ரேஞ்சில சாரியா? ஐயோ பைத்தியமாடி. யாராச்சும் 1 லட்சத்துக்கு சாரி எடுப்பாங்களா? கேமிது குட்டி, ரேட் ரொம்ப கம்மியா இருக்கா என்ன? நம்ம வேணா இன்னும் ஒரு ஹையஸ்ட் பிரைஸ்ல பார்க்கலாமா? என்ன இன்னும் ஹையஸ்ட் பிரைஸ்லயா? ஐயோ பைத்தியமாடி. நான் இதுவே ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம் இல்ல, ரொம்ப 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 அதிகம். யாராச்சும் 1 லட்சத்துக்குலாம் சாரி எடுப்பாங்களா என்ன? எனக்கு எப்படி தெரியும்? யாரு எடுப்பாங்க இல்லையான்னா எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஆதி அவன் பொண்டாட்டிக்காக எவ்வளவு பிரைஸ்ல வேணாலும் எடுப்பான். இங்க பாருங்க மித்துக்குட்டி, நீங்க சாரியை மட்டும் பாருங்க சரிங்களா, பிரைஸை பார்க்காதீங்க. ஓகே மித்துக்குட்டி, மாமா அப்புறம் சைட் அடிச்சுக்கலாம், முதல்ல வா சாரியை சூஸ் பண்ணலாம். ஐயோ இருந்தாலும் 1 lakh ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வேணா ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு பார்க்கலாமா? மேடம் இப்பதான் சொன்னேன், நீங்க பிரைஸை பார்க்காதீங்க, சாரியை மட்டும் பாருங்க சரிங்களா. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சாரியை பார்க்கலாம். சார் நீங்க சொன்ன பிரைஸ்ல இந்த சாரீஸ்லாம் இருக்கு சார், இதுல எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஓகே. மித்துக்குட்டி என்னடி பாத்துட்டே இருக்கா, எதுடி பிடிச்சிருக்கு உனக்கு? இல்ல அது பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நான் சொல்றது நீ கேளு, முதல்ல நீ சாரியை செலக்ட் பண்ண. ஓகே இல்ல அது பாப்பா, இது வரைக்கும் நீயா வாயை திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு என்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லடி. அட்லீஸ்ட் நம்ம கல்யாண சாரியாச்சும் உனக்கு நல்லா காஸ்ட்லியா எடுத்து கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்டி. அதோட மேரேஜ் லைஃப்ல ஒரு டைம் தானே நடக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம காஸ்ட்லியா போட்டா தப்பு இல்லை சரியா. ஏன்னா லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாத ஒரு நினைவா தான் கல்யாணம் இருக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம பிரைஸ்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சரியா. ஸோ உனக்கு பிடிச்சதை மட்டும் இடம் ப்ளீஸ் 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 எனக்காக. ஓகே. தேங்க்யூ 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 ஸோ மச் மித்குட்டி. சரி ஓகே, உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை நம்ம எடுத்துடலாம். ஓகே இல்ல அது எனக்கு சாரி பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. எப்பவுமே லக்ஷ்மி அம்மா இல்லைன்னா வைஷு கூட வருவாங்க, அவங்க எதை செலக்ட் பண்றாங்களோ அதை தான் வாங்கியிருக்கேன். இப்படி தனியா இருக்க சொன்னா எனக்கு எதுவும் தெரியாது. சரி சரி ஓகே ஓகேடி, அதான் நான் இருக்கல. என் பொண்டாட்டிக்கு எது நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால நானே நம்ம கல்யாண சாரியை உனக்கு சூஸ் பண்றேன். ஓகே அப்படியா, பார்க்கலாம். என்னடி நக்கலா சிரிக்கிறா? இப்ப பாருடி மாமாவோட திறமையே, உனக்கு எப்படி நச்சுன்னு சாரி நான் செலக்ட் பண்றேன்னு பாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது இந்த சாரீஸ் எதுவும் வேணாம். அங்க 4th ரேக்ல ஒரு டார்க் ரெட்ல ஒரு சாரி இருக்குல்ல, அந்த சாரி எடுங்க. சார் அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பரவாயில்லையா? யா தட்ஸ் ஓகே, நீங்க அந்த சாரி மட்டும் எடுங்க. ஓகே சார். சார் இந்த சாரியா? நோ அதுக்கும் பக்கத்துல நல்லா டார்க் ரெட்ல ஜரிகெல்லாம் நல்லா வச்சு பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க, அதை எடுங்க. ஒண்ணுதான். சொல்லுங்க மித்துக்குட்டி, என்ன? இல்ல சாரிய பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாது, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அது ஒண்ணும் இல்லடி, நான் ஃபாரின்ல இருந்தேனே, அப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு இப்படிதான் சாரி செலக்ட் பண்ணி தருவேன், அப்படியே கத்துக்கிட்டதுதான். ஓ நிறைய பொண்ணுங்களுக்கு நீ சாரி செலக்ட் பண்ணி தருவியா? மேடம் மேடம் நான் சும்மா தான் சொன்னேன், பின்னைக்கு என்னடி இது கேள்வி? எப்படி தெரியும்னா அதெல்லாம் அப்படிதான். இது மட்டும் இல்ல, சாரி கட்டுறது எப்படின்னு கூட தெரியும். மாமா உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டி விடுறேன். என்னடி உனக்கு தான் சாரி கட்ட தெரியாதுல்ல, அதான் நான் கட்டி விடுறேன்னு சொன்னேன். ஹலோ மேடம், நான் நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன், நீதான் எனக்கு எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறா. நீ எப்படி சொல்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க பாரு அவங்க வராங்க. அதுக்குள்ள வந்துட்டாங்களா? சார் இந்த சாரி தானே? யா இதுதான், அது இங்க கொடுங்க. மித்து பாப்பா, இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கும்டி, உனக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, கிட்ல செம்மையா சாரி செலக்ட் பண்ணிருக்கான். ஆக்சுவலா இந்த சாரி தான் வந்தோடனே என் கண்ணில் பட்டுச்சு. பார்த்தோன்னே இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் பார்த்தா இவனும் அதே சாரி செலக்ட் பண்ணிருக்கான். உண்மையாவே இவட என்ன சொல்றதே தெரியல. லவ் யூ சோ மச் ஹிட்லர். மித்து பாப்பா என்னடி யோசிக்கிற, இந்த சாரி நல்லா இல்லையா என்ன? மேம் இந்த சாரி உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மேம். மித்துக்குட்டி பாத்தியா, அவங்களும் அதான் சொல்றாங்க. நீ என்னடி யோசிச்சே இருக்க, ஏண்டி இந்த சாரி பிடிக்கலையா? அது சாரி பிடிச்சிருக்கு தான், ஆனா பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கே.
மிதுக்குட்டி அப்ப இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கா அப்ப இது போதும்டி. நான் முன்னாடியே சொன்னேன் நீ பிரைஸ பார்க்காத சாரியை மட்டும் பாக்குறேன். இந்த சாரி உனக்கு பிடிச்சிருக்கலடி, ஓகே தானே? ஐயோ சாரிலாம் பிடிச்சிருக்குதா, ஆனா பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. மிது பாப்பா உனக்கு சாரி பிடிச்சிருக்கல அது போதும், ஓகேவா? ஐயோ மிதுக்குட்டி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன் சரியா? உனக்கு வேற ஏதாச்சும் சாரி வேணும்னாலும் நீ பாத்துட்டு மாமா கொஞ்ச நேரத்துல வந்துடுற, ஓகே? ஓகே மேம். வேற ஏதாச்சும் பாக்குறீங்களா? இல்ல இல்ல அவ்வளவுதான். ஓகே மேம், ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நான் அந்த செக்ஷன்ல தான் இருக்கேன். சரி. ஐ லவ் யூ ஹிட்லர். எத்தனை வாட்டி என்கிட்ட கே பண்ணி சாரி பிடிச்சிருக்கானே. நீ எடுத்து கொடுத்த சாரி எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? உன்ன மாதிரி இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. அப்பா மேடம் வந்துட்டீங்களா? பாப்ஸ் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? கேண்டி சீக்கிரம் வர வேண்டியது தானே? அது சரி, நீங்க பாட்டுக்கு ஈஸியா வாடின்னு சொல்லிட்டீங்க. சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? பாட்டி, ஆண்டி, அப்புறம் எங்க அம்மா, தேவி, தன்யா, வருணனானு எல்லாரும் இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு உடனே வாவானா எப்படி அர்ஜுன் வர முடியும்? எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. சரி சரிடி புரியுது. பாப்ஸ் இந்த சாரியில நீ செம்மையா இருக்கடி. அதுவும் பொட்டெல்லாம் வச்சு நீக்கு சும்மா தேவதை மாதிரி இருக்க தெரியுமா? ஓ, அப்ப சாரி கண்ணுக்கு நான் சாரி கட்டினாதான் தேவதையா தெரிவேன், இல்லைன்னா தெரிய மாட்டேன், அப்படிதானே? என் பொண்டாட்டி எந்த ட்ரெஸ் போட்டாலும் தேவதை தான். ஏன் ட்ரெஸ்ஸே என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம கடையில இருக்கோம் அர்ஜுன், வாய் மூடுங்க. என்னடி நான் இன்னும் ஃபுல்லாவே சொல்லல, இருடி சொல்லிடுறேன். அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல அர்ஜுன். வெளியில எல்லார்கிட்டையும் அர்ஜுன் ரொம்ப அமைதியான பையன் அப்படி இப்படின்னு நல்ல சீன் போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு மட்டும்தான் அர்ஜுன் தெரியும். நான் எப்பவுமே உனக்கு ஃப்ராடு தாண்டி. அதான் எனக்கே தெரியுமே. சரி ஓகே, வந்த வேலையை பார்க்கலாமா? ஐயோ ஆமா இல்ல, சாரி செலக்ட் பண்ண தானே வந்தோம். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இன்னைக்கு நீங்க எப்படி சாரி செலக்ட் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். ஹே பாப்ஸ் நான் ஒன்னு சொல்லவா? எனக்கு சாரி பத்தி எதுவுமே தெரியாதுடி. அதனால நீயே சாரி செலக்ட் பண்ணு. நீ செலக்ட் பண்ணி ஏதாச்சும் ரெண்டு என்கிட்ட காட்டு, நான் பெஸ்டா எது இருக்கோ அதை சொல்றேன், ஓகே? அது சரி, சாரியே எடுக்க தெரியாம தான் நான் தான் உனக்கு சாரி எடுத்து கொடுப்பேன்னு ஒத்த கால நின்னீங்களா? உங்களை சரி ஓகே, நானே செலக்ட் பண்றேன். நீங்க எது நல்லா இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க, ஓகே? லவ் யூ டி பாப்ஸ். லவ் யூ டு அர்ஜுன். சரி வாங்க சாரி பார்க்கலாம். என்ன இது, ஐஷோக்காவும் இங்கே தனியாக போயிட்டாங்க, அந்த மித்ராவையும் அங்கேயே தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் எதுக்கு என்னன்னு ஒன்றுமே புரியலை. தேவி என்ன இது, எந்த ட்ரெஸ்ஸுமே செலக்ட் பண்ணாமல் இருக்கா? ஏன் உனக்கு சாரி வேண்டாமா? அப்போ லெஹங்கா அந்த மாதிரி எடுத்துக்கிறியா? சித்தி அது வைஷோக்கா எங்கே போகிறாங்க? சாரி எடுக்கதான். ஏன் தேவி? இல்லை அது தனியாக போகிறாங்க. தேவி தனியாலாம் போகல, அர்ஜுன் மாப்பிள்ள வைஷு கூட தான் இருக்காரு. அங்கே பாரு, அவங்க ரெண்டு பேரும் தான் சாரி எடுத்துட்டு இருக்காங்க. ஓ இப்பதான் புரியுது. அர்ஜுன் மாமா வைஷோக்கா கூட சாரி எடுக்கிறாருன்னா அப்போ ஆதி மாமா மித்ரா கூட சாரி எடுத்துட்டு இருப்பாரா? இல்ல முடியவே முடியாது, அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. தேவி என்னாச்சு? இல்ல சித்தி, நான் சாரி எடுக்கிற மாதிரி இல்ல, நான் லெஹங்கா அந்த மாதிரி பாக்குறேன். அந்த பக்கம் தானே இருக்கு, நான் போய் பாக்குறேன் சித்தி, நீங்க இங்க எடுங்க. அதை தானே நானும் இவ்வளவு நேரம் கேட்டேன். சரி நீ போய் எடுத்துட்டு வா. சரி சித்தி. என்ன இது, மித்ரா கூட தான் ஆதி மாமா இருப்பாருன்னு பார்த்தா அவரை காணோம். அப்போ ஆதி மாமா மித்ராவுக்கு சாரி செலக்ட் பண்ணலையா? ஐயோ ஜாலி ஜாலி, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்பா இருந்தாலும் இவ கையில வச்சிருக்க சாரி ரொம்ப அழகா இருக்கே. ஹே தேவி, ட்ரெஸ்லாம் எடுத்துட்டியா? இன்னும் இல்ல. அம்மா அந்த சாரி இங்க கொடு. ஹே தேவி என்ன பண்ற? இப்ப எதுக்கு அந்த சாரியை நீ வாங்கியிருக்க? அதை இங்க கொடு. இங்க பாரு, இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு, அதனால இந்த சாரியை நான் எடுத்துக்கிறேன், நீ வேற ஏதாச்சும் சாரி எடுத்துக்கோ. இந்த தேவி இப்படி சொல்றா? ஐயோ கடவுளே, இந்த சாரி ஹிட்லர் எனக்காக ஆசாசியா எடுத்து கொடுத்தது, அதை போய் எப்படி நான் தேவிக்கு? இல்ல தேவி, இல்ல அது நீ வேற ஏதாச்சும் சாரி எடுத்துக்கோயேன் ப்ளீஸ். நான் சொல்றேன்ல எனக்கு இந்த சாரி தான் பிடிச்சிருக்குன்னு, அப்புறம் என்ன? இங்க பாரு, உனக்கு வேணும்னா நீ வேற சாரி எடுத்துக்கோ, எனக்கு இந்த சாரி தான் வேணும், சரியா? ஏ தேவி நில்லு. ஐயோ கடவுளே, இவன் என்ன சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு சாரி எடுத்துட்டு போறா. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? இப்போ வந்து ஹிட்லர் கேட்பானே. ஐயோ ஆதி மாமா ஹே மச்சினிச்சி, என்ன ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? எடுத்துட்டேனே. ஆதி மாமா இந்த சாரி எப்படி இருக்கு? தேவி இந்த சாரி எப்படி உங்ககிட்ட? ஆதி மாமா இந்த சாரி நல்லா இல்லையா? இல்ல இந்த சாரி எப்படி உங்ககிட்ட? இது மித்ரா கிட்ட தானே இருந்தது? ஆமா ஆதி மாமா, இது மித்ரா கிட்ட தான் இருந்துச்சு, ஆனா நான் கேட்டோனே அவ கொடுத்துட்டா. சிம்பிள், சாரி ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன கேட்டோனே கொடுத்துட்டாளா? ஆமா ஆதி மாமா, ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்ல. சரி ஆதி மாமா, இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போய் சித்தி கிட்ட காட்டுறேன். மித்து சாரி எங்க? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன சொல்றது? இல்ல அது போதும் மித்து,
உனக்கு சாரி பிடிக்கலன்னா என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்லடி, வேற ஏதாச்சும் கூட எடுத்துருக்கலாம்ல. நான் ரொம்ப ஆசையாக தானடி அந்த சாரியை உனக்கு எடுத்து கொடுத்தேன். அதை எப்படி மித்து உன்னால உன் தங்கச்சி கிட்ட கொடுக்க முடிஞ்சது? உனக்கு பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் எடுத்திருக்க மாட்டேன்ல. ஏன்டி ஏன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சரி ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ எடு, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். ஐயோ கடவுளே, பாவம் எனக்கு ரொம்ப ஆசையாக எடுத்து கொடுத்தான். ஆனால் தேவி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இப்போ அவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவன் நான் தான் தேவி கிட்ட கொடுத்தேன்னு தப்பாக நினச்சிட்டு போகிறான். ஐயோ அவன் எனக்கு தப்பாக நினச்சது கூட பெருசாக தெரியல. ஆனால் பாவம் ஃபேஸே ரொம்ப டல்லாகிடுச்சு. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? அந்த சாரி எனக்காக அவன் ஆசையை எடுத்து கொடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மோகனா சங்கர் சிஸ்டரோட பேத்திக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாஷிகா. நீங்களும் உங்க விஷஸை மறக்காம யாஷிகாவுக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எதுக்காக மச்சாங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எதுக்காக அப்படிங்கறத நம்ம வெற்றியே சொல்லுவாரு, கேளுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் லதா சிஸ்டர் வந்துட்டு நம்ம அட்மின் கிட்ட வெற்றியை வந்து எனக்கு ஹாய் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களாம். அண்ட் இன்னொரு சிஸ்டரும் வந்துட்டு வெற்றி எனக்கு ஹாய் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ ஹாய் லதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆனந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.